1 தீமோத்தேயு 4:12 நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. விளக்கம்: ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் அனுதின வாழ்க்கையில் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒரு மாதிரியான ஜீவியத்தை உண்மையோடு ஆர்வமுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். இது தற்காலத்தில் காணப்படக்கூடாத பூரணமும் மகிமையும் அழகும் பரிசுத்தமுமான ஜீவியமாகும். இது இயேசு கிறிஸ்துவனிடம் மட்டுமே காணப்பட்டது. அதை குறித்து பவுல் சொல்லும்போது, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லாமல், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்றார். பவுல் பூரண ஜீவியத்தில் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான பூரண நிலையில் அல்ல. ஆகிலும் இயேசுவின் பூரண குணங்களை தன் உள்ளத்திலே கொண்டு அவரை போல நடக்க தான் உருக்கமாக பிரயாசப்பட்டது போல நாமும் பிரயாசப்படவே எச்சரிக்கப்படுகிறோம். நம் ஜீவியம் அநேகருக்கு முன்பாக ஒரு நல்ல மாதிரியான ஜீவியமாக இருக்க வேண்டும். ஆதார வசனங்கள்: மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென்.